உங்களை இங்கு சந்திப்பதில் பொதுவாக எனக்கு மகிழ்ச்சின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த சந்திப்பு ஒவ்வொரு முறையும் விவசாயிகளை சந்திக்கின்ற பொழுது, அவர்களுடைய குறைகளை கேட்கின்ற பொழுது எனக்கு மிகுந்த வருத்தத்திலே நான் கேட்கின்றேன். தமிழ்நாட்டினுடைய 63 விழுக்காடு மக்கள் விவசாயிகளும் விவசாயத்தை சார்ந்தவர்களும். அதாவது 2/3 பங்கு மக்கள் தமிழ்நாட்டில் விவசாயிகள், விவசாயத்தை சார்ந்தவர்கள். ஆனால் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் இருக்கிறதா என்றால் இல்லை. விவசாயிகள் படுகின்ற கஷ்டங்கள் சாதாரண கஷ்டங்கள் கிடையாது. நான் இந்த நடைபயணத்தை ஒவ்வொரு பகுதியாக சென்று அங்கே ஒவ்வொரு தரப்பு விவசாயிகள், அங்கே இப்போ மா விவசாயிகள் கோரிக்கையை கேட்டு, தென்னை விவசாயிகள், இப்போ இங்கே கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டி பகுதியிலே பலா விவசாயம் மற்றும் முந்திரி விவசாயிகளுடைய குறைகள் இப்போது கேட்டு அறிந்திருக்கின்றேன். இந்த குறைகள் எல்லாம் சாதாரணமாக தீர்க்கப்பட முடியும், இந்த குறைகள் எல்லாம். ஆனால் இவ்வளோ காலமாக உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றாத அரசுகள், நான் அரசுன்னு நான் சொல்ல மாட்டேன், அரசுகள்னா நான் சொல்லுவேன். இது ஏதோ 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் பிரச்சனை கிடையாது, 20 ஆண்டு கால பிரச்சனைகள் தான் இதெல்லாம் இருக்கிறது. முந்திரி விவசாயிகள், அதாவது இங்க பண்ருட்டி என்று சொன்னாலே இந்த பக்கம் பலா, முந்திரி, இந்த மாவட்டம் கடலூர் மாவட்டம்னாலே முந்திரி. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2,10,000 ஏக்கர் முந்திரி சாகுபடி. அதுல 71,000 ஏக்கர் கடலூர் மாவட்டத்தில் மட்டும். தமிழ்நாட்டில் முந்திரி விவசாய சாகுபடியில் 1/3 பங்கு கடலூர் மாவட்டம். இது கடலூர் இல்லாத மற்ற மாவட்டங்கள், அரியலூர் மாவட்டம், புதுக்கோட்டை, தஞ்சை, தேனி, இங்கெல்லாம் கூட முந்திரி இருக்கு. ஆனா 1/3 பங்கு கடலூர். ஆனா முந்திரி உற்பத்தியில பாத்தீங்கன்னா 48 விழுக்காடு, கிட்டத்தட்ட 50 விழுக்காடு உற்பத்தி தமிழ்நாட்டினோட உற்பத்தி கடலூர்ல. ஆக இங்க திறன் அதிகம். முந்திரியில உற்பத்தி திறன், சாகுபடி 1/3 பங்கு, உற்பத்தி 50 விழுக்காடு. அப்போ இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். தானே புயல் இது 2011, அதுக்கு முன்பு எவ்வளவு நல்லா இருந்தது. தானே புயல் கிட்டத்தட்ட 70-60 விழுக்காடு மரங்கள் எல்லாம் போயிடுச்சு, பெரிய பெரிய மரம் எல்லாம் போயிடுச்சு. ஆனா அதன் பிறகு என்னென்னமோ வாக்குறுதி கொடுத்தாங்க. நான் ஊக்குவிக்கிறேன், கடனை கொடுக்கறேன், சொசைட்டி பண்றேன், செடிக்கு நான் கொடுக்கறேன், இலவசமா கொடுக்கறேன், அந்த செடி வளர்க்கறதுக்கு 10 வருஷம் வளர்க்கற வரைக்கும் மானியத்தை கொடுக்கறேன். எல்லாம் பேச்சுதான், ஒண்ணுமே நடைமுறையில இல்ல. இது எவ்வளவு நம்ம கொண்டாடணும்.